கொள்வார்கள். எப்ப துஆ கேட்டாலும் இந்த துஆவையும் அவர்கள் அந்த துஆவிலே இணைத்துக் கொள்வார்கள். அல்லாஹும்ம ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வஃபில் ஆஹிரத்தி ஹஸனா வகினா அதாபன்னார். இதில் என்ன கேட்கிறோம்? அல்லாஹும்ம ரப்பனா, யா அல்லாஹ் எங்களுடைய இரட்சகனே, ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா, எங்களுக்கு உலகத்தில் நன்மையை நல்லதை தருவாயாக, வஃபில் ஆஹிரத்தி ஹஸனா, மறுமையிலும் எங்களுக்கு நன்மையும் நல்லதையும் தருவாயாக, வகினா அதாபன்னார், நரக வேதனையிலிருந்து எங்களை பாதுகாத்து விடுவாயாக. இதுதான் அந்த துஆ. ஆனால் இது ஜவாமிஉல் கலிம் என்று சொல்வார்கள். ஜவாமிஉல் கலிம் என்று சொன்னால் சொற்சுருக்கமும் பொருட்செறிவும் நிறைந்தது. சிம்பிளான 4-5 வார்த்தைகள், ஆனால் அதில் இருக்கிற கருத்து முழு தீனையும் உள்ளடக்கியது, முழு உலகத்தையும் உள்ளடக்கியது, முழு ஆகிரத்தையும் உள்ளடக்கியது. ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா, யா அல்லாஹ் இந்த உலகத்தில் எங்களுக்கு நலவை தருவாயாக. என்ன நலவு? தீனிலே நலவை தருவாயாக, எங்களுடைய மார்க்கத்தில் நலவை தருவாயாக, எங்களுடைய குடும்பத்தில் நலவை தருவாயாக, எங்களுடைய உடலில் நலவை தருவாயாக, எங்களுடைய விவசாயத்தில் நலவை தருவாயாக, எங்களுடைய வியாபாரத்தில் நலவை தருவாயாக, எங்களுடைய கல்வியிலே நலவை தருவாயாக. எல்லா நலவையும் கேட்கிற ஒரு துஆ தான் இது. ரப்பனா அல்லாஹும்ம ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா. அடுத்தது வஃபில் ஆஹிரத்தி ஹஸனா, மறுமையிலும் நலவை தருவா. மறுமை என்பது எப்போது ஸ்டார்ட் ஆகிறது? மௌத்தானதிலிருந்து மறுமை ஸ்டார்ட் ஆகிறது. அப்ப மௌத்தானதிலிருந்து நலவை தருவாயாக, கேள்வி கணக்கை இலகுபடுத்துவாயாக, கபருக்குள்ள கேட்கப்படக்கூடிய கேள்வி கணக்கை இலகுபடுத்துவாயாக, கபரை விசாலமாக்குவாயாக, கபரை சூன பூஞ்சோலைகளில் ஒன்றாக ஆக்குவாயாக, மறுமையிலே எழுப்புகிற போது உன்னுடைய அரசின்கள் நிழல்படக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக, மறுமையிலே நீ கேட்கிற கேள்விகளையும் எனக்கு நீ இலகுபடுத்துவாயாக என்கிற எல்லாமே அதற்குள் வருகிறது. இறுதியாக வகினா அதாபன்னார், நம்முடைய அல்டிமேட் டார்கெட், ஒரு முஸ்லிமுடைய ஆக உயர்ந்த கட்ட லட்சியம் நரகத்திற்கு போய்விடக்கூடாது. நரகத்திற்கு நாம் எக்காரணம் கொண்டும் நுழைந்து விடக்கூடாது. நாம் மட்டுமல்ல, நம்முடைய குடும்பத்தில் யாரும் போய்விடக்கூடாது. ஏனென்றால் அல்லாஹ்வே சொல்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு கூ அன்ஃபுஸக்கும் வ அஹ்லீக்கும் நாரா, ஈமான் கொண்டவர்களே உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் நரகத்திலிருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள். அப்ப அந்த நரகம் போய்விடக்கூடாது என்பதுதான் நம்முடைய ஆசை, நம்முடைய பிரார்த்தனை, நம்முடைய முயற்சி, நம்முடைய தியாகம் எல்லாமே அதற்காகத்தான். அதையும் கேட்கிறோம், வகினா அதாபன்னார். உண்மையிலே ஈஸியான ஒரு துஆ, பாடமான ஒரு துஆ. ஆனா பிராக்டிஸ் பண்ணுகிறோமா? ஓது